ஈரான் இதுவரைக்கும் பஹ்ரைன், ஈராக், இஸ்ரேல், குவைத், சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ அப்படின்னு சொல்லி இத்தனை நாடுகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ கிடைச்சிருக்கிற ஃபுட்டேஜின் மூலமாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கத்தாரில் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் ஒரு இந்தியர் எடுத்த வீடியோவில் இன்டர்செப்ட் பண்ணப்பட்ட ஈரானியன் பாலிஸ்டிக் மிசைல்ன்றது கீழே அவங்களோட பகுதியில் வந்து விழுகுது. இதன் மூலமாக ஒரு கார் டேமேஜ் ஆயிருக்கு மற்றும் அந்த ரெக்கேஜில் இருந்து டாக்ஸிக்கான கேஸ்ன்றது வெளியேறுது. இதை நேரடியாக இந்தியர் ஒருத்தர் வீடியோ எடுத்து பகிர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லை, துபாயில் மிக உயரமான கட்டிடங்கள்லேருந்து மக்களை அப்புறப்படுத்துகிற பணி அப்படின்றதும் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அபுதாபியில் தாக்குதல் நடந்திருக்கு. துபாயில் சஸ்பெக்டட் அட்டாக் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதை பற்றின வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் இன்னும் நமக்கு கிடைக்கல. மற்றும் ஒரு யூஎஸ் மிலிட்டரி பேஸ் பஹ்ரைனில் தாக்கப்பட்டிருக்கு, யூஎஸ் நேவி பேஸ். இந்த யூஎஸ் நேவி பேஸ் எரிஞ்சு அதனால் பல கிலோமீட்டர்கள் தூரத்துக்கு கருமையான புகை அப்படின்றது வெளிப்படுது. இந்த புகை எதை காட்டுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டேமேஜ்ன்றது ரொம்ப சிவியராக இருக்குது. எதிர் ஏதோ ஒரு கப்பல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆர் அங்கே ஸ்டோர் பண்ணியிருந்த ஆமினிஷன்ஸோ இல்லை ஃபியூல் டிப்போவோ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெளிவாக காட்டுது. அண்ட் இந்த தாக்குதல்ன்றதை தொடர்ந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட போர் விமானங்கள், குறிப்பாக F-35 போர் விமானங்களின் மூலமாக ஈரானியர்கள் ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதன் மீது ஏர் ஸ்ட்ரைக்ஸை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் நம்மளோட சேனலில். ஈரானியன் பாலிஸ்டிக் ஏவுகணைகளோட த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுல 100% ப்ரூவன் 100% சக்ஸஸ்ஃபுல் ரேட் என்ன அப்படின்னா, அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லான்ச்சர்லேயே வச்சு போடுறதுன்றது தான். லான்ச் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த பாலிஸ்டிக் ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணுறதுன்றது கஷ்டம். ஈவன் தோ இப்போ நமக்கு சமீபத்தில் கிடைச்ச வீடியோஸ் அண்ட் ஃபுட்டேஜஸ் மூலமாக குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணையை கடைசி நேரத்தில் இன்டர்செப்ட் பண்ணுற ஃபுட்டேஜ் நமக்கு கிடச்சிருக்கு. மற்றும் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான ஃபுட்டேஜஸ் வானத்தில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ் இன்டர்செப்ஷனை பற்றி இருந்தாலும் அந்த ஏவுகணையை முழுமையாக நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதை லான்ச் பண்ணுற இடத்துலையே போய் ஸ்ட்ரைக் பண்ணுறது தான் ஒரே வழி. இப்போ இஸ்ரேல் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டோட்டலாக ஈரானுக்குள்ளே புகுந்து லான்ச்சர்ஸை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட விஷுவல் கன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா தாக்குதல்ன்றது அவங்க நாட்டிலே நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் யுஏஇயில் ஒரு நபர் இறந்துருக்கலாம் இந்த ஏவுகணை தாக்குதலால் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கரெக்டானு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்கு எதிராக இந்த தாக்குதல் இருக்குது. இப்போ இது கரண்ட்டாக ஈரான் வர்சஸ் யூஎஸ் இஸ்ரேல் கிடையாது, ஈரான் வர்சஸ் டோட்டல் மிடில் ஈஸ்ட்டு அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதற்கு யுஏஇ என்ன பதில் அளிக்க போகிறாங்க, சவுதி அரேபியா என்ன பதில் அளிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா மிடில் ஈஸ்டில் ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான மிலிட்டரிஸ் இருக்குது, ஹைடெக் சுப்பீரியர் வெப்பன்ஸை கொண்ட மிலிட்டரிஸ். அவங்களோட பதிலடி ஆர் அவங்களோட பங்கேற்பு இந்த போரில் இருக்குமா அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ரிலேட்டபிளாக இல்லாத ஒன்று, ஆனால் நம்ம இந்த இன்சிடெண்ட்டை வந்து அப்படியே கடந்து போக முடியாது. பாகிஸ்தான் மிலிட்டரி கண்டோன்மெண்ட்டில் பாகிஸ்தானோட ஆர்ட்லரி ஸ்கூல் ஒன்று, அந்த ஸ்கூலில் ஜின்னா பிளாக்கில் ஒரு சூசைட் ட்ரோன் அட்டாக்ன்றது நடந்திருக்கு. இந்த சூசைட் ட்ரோன் அட்டாக்ல செதறி கடந்திருக்கிற உபகரணங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் பொழுது இது ஈரானோட சூசைட் ட்ரோன் மாதிரி தெரிகிறது. ஈரானியன் சூசைட் ட்ரோன். பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் என்னடா பஞ்சாயத்து அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாக பாகிஸ்தான் அமெரிக்காவோட கைக்கூலி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்க கைக்கூலியை ஒருபோதும் ஈரான் நம்பாது. அது இஸ்லாமிக் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அவங்களோட நட்பு நாடாக இருந்தாலும் சரி, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அமெரிக்கன் கைக்கூலிஸை அவங்க நம்ப மாட்டாங்க. பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் போய் அவங்களோட பிரைம் மினிஸ்டர் நிற்கிறதும் அவங்களோட ஃபீல்டு மார்ஷல் நிற்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஈரான் ஒருவேளை ஆப்கானிஸ்தானுக்கு இந்த சூசைட் ட்ரோன்ஸை சப்ளை செய்திருக்குமோ என்ற சந்தேகம் இப்போ ரொம்ப கடுமையாக எழும்பியிருக்கிறது. மற்றும் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னும் வைடாக ஸ்ப்ரெட் ஆகி மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அத்தனை நேஷன்ஸும் ஈரானுக்கு எதிராக ஒரு போர் அறிவித்தால் சவுதி அரேபியாவோட மிலிட்டரி பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற பாகிஸ்தானும் அந்த போரில் பங்கேற்றாக வேண்டும். ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக பாகிஸ்தான் நின்னாகணும். இதை தெரிந்து கூட ஈரான் ஒருவேளை இந்த சூசைட் ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஆப்கானிஸ்தானியர்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஆப்கான் ஆல்ரெடி தெரியும், அங்கே இருக்கக்கூடிய தாலிபான் அமைப்பு மற்றும் தெஹ்ரீக் தாலிபான் அமைப்பு பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் இந்த இடத்துல நம்ம அப்படியே கடந்து போயிட முடியாது. இதையுமே நம்ம லிங்க் பண்ணி தான் பார்த்தாகணும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஸோ அட்டாக்ஸ்ன்றது ஆன்கோயிங்காக இருக்கிற சூழ்நிலையில் மிடில் ஈஸ்டில் தான் இஸ்ரேலை விட அதிகமான பதட்டம்ன்றது இருக்குது. எல்லாரும் எதிர்பார்த்தது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கடுமையான மிலிட்டரி ஸ்ட்ரைக்குன்றது ஈரான் பண்ணுவாங்கன்றது தான்.
ஆனால் ஈரான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் மிலிட்டரி பேசஸ் யூஏஇயில் மற்றும் அதர் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எங்கெங்கே இருக்கோ அந்த கண்ட்ரியில் தான் அவங்களோட ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக மிலிட்டரி ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஈரான் இஸ் ஆல் அவுட், எந்த பஞ்சையும் புல் பண்ணலை. எங்களை நீங்கள் அடிச்சிங்கன்னா ஃபுல் ரெஸ்பான்ஸை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது அவங்களுக்கு எதிராக திரும்புமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்டும் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதுல இருந்து தான் இது ஒரு லோக்கலைஸ்டு கான்ஃப்ளிக்டாக இருக்க போகுதா இல்லை இந்த கான்ஃப்ளிக்ட் ஸ்ப்ரெட் ஆக போகுதான்றது தெரியும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்டை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தில் இருக்கும். நன்றி, வணக்கம்.